தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கோவை கவுண்டம்பாளையம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 13 வீடுகளில் 42 சவரன் நகைகள், 1.5 லட்சம் ரூபாய் வெள்ளி பொருட்கள் திருடு போயின. தனிப்படை போலீசார் வடமாநிலத்தைச் சேர்ந்த இர்ஃபான், கல்லு ஆரிஃப், காசிப்பூரைச் சேர்ந்த ஆஷிக் ஆகியோரை நேற்று முன்தினம் சுட்டுப்பிடித்தனர். மூவருக்கும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதில் வலது காலில் காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 45 வயது ஆஷிக் நேற்று காலை திடீரென உடல்நிலை மோசமாகி இறந்தார். கோவை அரசு மருத்துவமனை முன்னாள் இதயவியல் துறை நிபுணர் டாக்டர் கணேசன் கூறுகையில், காலில் சுட்டதால் பிரதான நரம்பில் காயம் ஏற்பட்டு இரத்தம் உறைந்துவிடும். இது மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தி இதய இரத்த ஓட்டம் பாதித்து இறப்பு ஏற்படலாம் என கூறியுள்ளார். கொள்ளையில் ஈடுபட்ட மூவரும் குனியமுத்தூர் PK புதூர் குளத்துப்பாளையம் திருநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 12 பேருடன் தங்கியிருந்தனர். இவர்களில் ஃபெரோஸ், பர்மான் ஆகிய இருவரே இர்ஃபான், கல்லு ஆரிஃப், ஆஷிக் ஆகிய மூவரையும் கொள்ளையடிக்க கோவை வரவழைத்தது தெரிந்தது. நேற்று ஃபெரோஸ் உள்ளிட்ட இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த சூழலில் இவ்வழக்கில் இன்று மேலும் ஒருவர் கைதாகியுள்ளார். CCTV கேமரா அடிப்படையில் குற்றவாளிகளுடன் ஆட்டோ ஓட்டி வந்தவரை தேடினர். கோவை குனியமுத்தூர் சுகுணாபுரம் அடுத்த மைல்கல் பகுதியைச் சேர்ந்த ஆயுப் கான் என்பது தெரிந்தது. விசாரித்ததில் அவர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் உட்பட அவருடன் வசித்து வந்த நபர்களுக்கு அவ்வப்போது ஆட்டோ ஓட்டி வந்தது தெரியவந்தது. பல சமயங்களில் அவரது ஆட்டோவையே கொள்ளையர்கள் பயன்படுத்தி வந்ததும் தெரிந்தது. ஆயுப் கானை கைது செய்த போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.